கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரட்சிப்பென்னும் கேடகத்தை அவர் கொடுத்துள்ளார். சத்துருவை மேற்கொள்ள முதலாவதாக அவர் நமக்கு கேடகமாகவும் பலனாகவும் கடந்துகிறார். அதில் முதலாவதாக நமக்கு தருவது இரட்சிப்பு. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக தேவனுடைய இரட்சிப்பை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது சத்ருவானவன் நம்மை நெருங்குவதற்கே அவன் பயப்படுவான். அவ்வாறு அவன் நம்மை நெருங்கும் போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய கேடகமாய் நமக்கு அவர் கடந்து வருவார். அதே போல அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது. எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவனாகிய கர்த்தருடைய வலதுகரம் நம்மை பிடித்து நடத்துகிற காரணத்தினால் இன்று வரைக்கும் நாம் நிர்மூலமாகாமல் உயிருடன் நாம் காணப்படுகிறோம். இல்லை என்றால் சத்துருடைய கிரியை என்றைக்கோ நம்மை மேற்கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். அவர் காருண்யத்தினாலே நம்மை இழுத்துக் கொள்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நமக்காக அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் நம் பாவமர சுத்தமாகி அவருடைய பார்வையில் பரிசுத்தமாக காணப்படுவோம். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி அவர் ஏந்தி சுமந்து தப்புவித்து அவர் நடத்துவார். அவருடைய காருண்யம் இந்த உலகத்தில் எல்லா மக்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை பெரியவர்களாய் உயர்த்தி வைக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். ஏற்ற வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.